வணக்கம். பைசன் காடமாளன். சாதி அரசியல் பேசுகிறாரா மாரி செல்வராஜ். கடுப்பில் சாதி வெறியர்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் என்னென்ன வீடியோ போடலாங்கிறது நான் முடிவெடுக்க முடியும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. அதாவது பைசன் காடமாளன் அப்படிங்கிற மாரி செல்வராஜனுடைய திரைப்படத்தை பார்த்து இருந்தது. அது பார்த்தபோது எனக்குள் ஏற்பட்ட அந்த என்ன கருத்தியல், அதுல என்ன பேசப்படுகிறது, அந்த படத்தை பற்றியோ அந்த எப்படி டீகோட் பண்றோங்கிறது தான் இப்ப இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது படம் சாதி அரசியலையும் பேசுகிறது. சாதி அரசியல், சாதி நெருக்குதல்கள், சாதி முரண்பாடுகள் அல்லது சாதி ரீதியான அந்த போராட்டங்களுக்கு இடையிலையும் ஒரு மாணவனால, ஒரு தலித் மாணவனால ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது வெறும் சாதியை மட்டும் பேசல, அதே மாதிரி வெறும் முன்னேற்றத்தை மட்டும் பேசல. அதாவது சுய முன்னேற்றம் என்பது இந்த ஜாதிய கட்டுப்பாடுகளுக்குள்ளும் பாசிபிள் அப்படிங்கிறத தான் அதை ஒரு உள்ளீடான ஒரு கருத்தாக தான் அதுல கொண்டு போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதே இந்த கருத்தையே அவரு இந்தியா பாகிஸ்தானுக்கும் பொறுத்தாருங்கிறது இன்னும் அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணமா இருக்கு. ஏன்னா எப்படி ஒரு ஊருக்குள்ளார சாதிய முரண்பாடுகளுக்கு இடையில ஒருத்த முன்னேற முடியுமோ, அதே மாதிரி இந்தியாங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த கண்ட்ரி அதை ரெப்ரசென்ட் பண்ணும்போது, பாகிஸ்தானோட ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உள்முறைகள் இருந்தா கூட இன்னொரு நாட்டை ஜெயிக்க முடியும், இன்னொரு தத்துவத்தை வெல்ல முடியும் அப்படிங்கிறத உள்ளீடா சொல்றாரு. அதாவது ஒரு செட்டிலா தான் போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். எதுங்க இருந்தாலும் இப்ப இந்த படத்தினுடைய விமர்சனத்தை நம்ம முன்வைக்கும் போது, கிட்டன் வேலுச்சாமி ஒரு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஒரு பின்தங்கிய வகுப்புல, அதாவது பின்தங்கியன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்புன்னு தான் சொல்ல முடியும், அதுல இருக்கிற ஒரு தலித் பையன். அந்த பையனுக்கு கபடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த கபடி இன்ட்ரெஸ்ட் அவன் வெளிப்படுத்த முயலும் போது அங்க நடைபெறுகிற சாதிய மோதல்கள், சாதிய முரண்பாடுகள், சாதி வெறி கொலைகள், இல்ல கேங்ஸ்டர்னு சொல்லலாம். அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய சாதிகளுக்கு இடையிலே அந்த சாதி தலைவர்களுக்குள்ள நடக்கிற அந்த கேங் வாரும் கூடவே வருது. ஸோ இப்ப இந்த சாதிய முரண்பாடுகள் அல்லது இந்த சாதி வெறி கொலைகள் இல்ல சாதி வெறி மோதல்கள், இதுக்கு இடையில ஒரு தனி மனிதனால ஒரு பர்டிகுலர் அவனுடைய இன்ட்ரெஸ்டை பெருசாக்கி அதை வளர்த்து மேலும் 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 தன்னையே வளர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத அதை கடைசியில அந்த படத்துல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவன் வளர்த்துக்கிறான். அந்த மாதிரியான அவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும், அவ்வளவு லோக்கல் பிரச்சனைகள் இருந்தாலும், தனக்குள்ள தன் சாதி மற்ற சாதிக்கோடு உள்ள ஒரு போராட்டம், தன் அப்பா தன் குடும்பம் நடத்துகிற போராட்டங்கள், அதே மாதிரி சுயசாதிக்குள்ள அவங்க சாதிக்குள்ள பங்காளிகளுக்கும் உள்ள அந்த சண்டையும் அதுல வர்றது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ஆக ஒருவனுக்கு ஒரு அந்த தலித்தாக பிறந்த ஒருவனுக்கு முதல்ல தன் சாதிக்குள்ளே இருக்கிற போட்டியை சமாளிக்கணும், அப்புறம் தன் ஊர்ல இருக்கிற சாதியை சமாளிக்கணும். இதெல்லாமே சமாளிச்சு அப்புறம் தேசிய அளவுல இருக்கிற பாலிடிக்ஸ், அதையுமே ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன பாலிடிக்ஸ் இருக்கு, அங்க செலக்ஷன்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே இப்போ ஒவ்வொரு முரணையுமே மாரி செல்வராஜ் ரொம்ப அருமையா சித்தரிக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். முதல் பாதியில நமக்கு எப்படின்னா இது ஒரு ரொம்ப என்ன வயலண்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். அவர் எதுக்கு இந்த வயலன்ஸ் அவர் காமிக்கிறாருன்னா, அங்க ரெண்டு ஜாதிகளுக்குள்ள ரெண்டு தலைவர்கள், ரெண்டு சாதியை ரெப்ரசென்ட் பண்ற ரெண்டு தலைவர்கள், அந்த ரெண்டு தலைவர்களுக்குமான அந்த போட்டி, ஒருத்தர் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவர், இல்ல என்ன நீ அடக்கி ஆள முடியாது, நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேங்கிற இன்னொரு தலைவர். ஸோ இந்த ரெண்டுக்குமான போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த போராட்ட சூழல்கள்ல சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இடையில மாட்டிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் படத்தினுடைய முக்கியமான ஒரு கருவா இருக்கு. அதாவது இதுல கிட்டன் மாட்டிக்கிறான். அவனுக்கு விரும்பி இந்த ஜாதிய இதுலெல்லாம் ஈடு பண்ணணும் இல்ல, அதையும் அவன் மாட்டிக்கிட்டு அதுல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்ல முன்னேறான் அப்படிங்கிறதான் கதைங்கிறத பார்க்கலாம். இந்த கதைக்கு அவர் எடுத்துக்கிறது மனதி கணேசன் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் ஹீரோ. அவர் யாருமே அதே கம்யூனிட்டியில பிறந்து அவர் அரசாங்கத்தினுடைய உச்சபட்ச ஸ்போர்ட்ஸ் அவார்ட்லாம் வாங்கியிருக்காருங்கிறத பார்க்கலாம். அவர் உயிரா இருக்காரு. ஸோ அதை இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு அதே ஸ்டோரி தான், அவருடைய ஸ்டோரி தான். ஆனா அதே சமயம் அவர் இருந்த டைம்ல அந்த 1990s தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்த அந்த மாவட்டத்தில் நடந்த சாதிய மோதல்கள், அந்த மோதல்களுக்கு இடையே இவன் முளைச்சி வரான், முன்னேறவும் செய்யறான் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஆனா இந்த படம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா சாதி வெறியர்கள் போட்டு, சாதி வெறியர்கள்னா சமூகத்துல இருக்கிற சாதி வெறியர்கள் மட்டும் கிடையாது, ஊடகத்துல இருக்கிற சாதி வெறியர்களும் மாரி செல்வராஜை போட்டு விராண்டி எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் நீங்க வேற இந்த மாதிரியான சாதி படங்களாவே எடுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க ரெண்டு சாதிகளுக்குள்ள கலகத்தை மூட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இந்த சாதி வெறியர்களால் கேட்கப்படுது. ஆனா எங்கேயுமே தன்னுடைய கோபத்தை காட்டல மாரி செல்வராஜ். பேட்டிலையும் சரி,
மற்ற எல்லா சமாச்சாரத்திலையுமே மிக தெளிவாக அவர் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா பேசுறாரு. என்ன அதாவது நீ உங்களுக்கு ஏன் கோவம் வருது, அந்த டைம்ல நடந்த சாதிய மோதல்கள், ஆம், சாதி சம்பந்தமா நடந்த பல்வேறு சமூக அவலங்களை தான் வந்து நான் தோலுரிச்சு காட்டுறேன். அந்த மாதிரியான ஒரு மோதல்கள் இருந்த போது கூட அது வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் தனி மனிதன்கிறவன் அதெல்லாமே மீறி கூட முன்னேற முடியும்னு நல்ல கருத்தை என்னடா சொல்றேன். உங்களுக்கு இதுல என்னடா மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, ஏன்டா அந்த மாதிரி என்ன போட்டு தாளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வி கேட்டு அந்த சாதியவாதிகளை வந்து ஓரளவு சைலன்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல வந்து சாதி பெருமை பேசுறதுக்கோ இல்ல ஏன் சாதி தான் பெருசு இல்ல உன் சாதி சிறுசுன்னு பேசுறதுக்கோ எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இப்ப உள்ள சூழல்ல மாரி செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, உன் ஜாதி பெருமையை ஒண்ணுக்குள்ள வச்சுக்க, அதை வந்து தனி மனித முன்னேற்றத்துக்கு அதை ஒரு பெரிய ஒரு தடையா வச்சுட்டுனா நீ படிக்கவும் முடியாது முன்னேறவும் முடியாது அப்படிங்கிற கருத்தை தான் சட்டிலா சொல்லிட்டு போறாரு. ரொம்ப அருமையான ஒரு கருத்து. நான் கூட முதல்ல இது ஒரு சாதி படமா இருக்குமோன்னு பார்த்தேன். ஆனா அவர் அதை அந்த அந்த ஆங்கில டச் பண்றாரு. ஏன்னா அந்த களம் அந்த மாதிரியான ஒரு களம், இந்த டெரைன் வந்து சாதி மோதல்கள் நிறைந்த ஒரு டெரைன்ங்கிறத 4-5 ஈவெண்ட் மூலம் அதுல சொல்றாருங்கிறத பார்க்கணும். அதுல கொலைகளும் இருக்கு, வன்முறை காட்சிகளும் இருக்கு. அது அவாய்ட் பண்ணிருக்கலாம்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு எப்படி கதையை சொல்ல முடியும்? ஸோ பையனுக்கு ஹீரோவுக்கு வந்து அந்த ஒரு கிட்டனுக்கு அந்த பயத்தை உருவாக்கணும், இல்லை அந்த எந்நேரமா அவனை பயநிலையிலே வைக்கணுங்கிறத வேற எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ ஆக இது வந்து ஒரு சாதியை மட்டும் பேசுற படமும் கிடையாது. அதே மாதிரி வெறும் ஸ்போர்ட்ஸை மட்டுமே பேசல, அதே மாதிரி சுய முன்னேற்றத்தை மட்டுமே பேசல. மூணையும், அதாவது ஸ்போர்ட்ஸ், சுய முன்னேற்றம், சாதிய மோதல்கள், இது எல்லாத்தையுமே கலந்துதான் அவர் பேசுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த வகையில இது அவருடைய 5வது படமாக இருந்தாலும் எல்லா படத்துலயும் அவர் கன்சிஸ்டண்டா வந்து இந்த தன் அவமானப்பட்ட, தான் அனுபவப்பட்ட இந்த சாதிய மோதல்களுக்கு இடையில தான் எப்படி வாழ்ந்தாரு, அதை எப்படி வெளியே சொல்லிதான் ஆகணும். அதை வந்து பேசாம இருக்க முடியாது இல்லையா? உனக்கு வலிக்கல அதனால நீ பேசல, நீ என்ன அடக்கி ஆள்ற அதனால நீ அதை பெருமையா நினைக்கிற, ஆனா நான் அடக்கி ஆளப்பட்டேன், அதுல இருந்து நான் மீண்டு எழுந்து வரேன் இல்லையா? அப்ப நான் வந்து என் கதையை நான் சொல்லிதான் ஆவேன், நீ வந்து மூடிட்டு அப்படின்னு சொல்றா இல்லைங்களா? அந்த இடத்துலதான் வந்து நமக்கு வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு பெரிய கிரியேட்டரா, ஒரு கிராஃப்ட் சொல்லக்கூடிய நல்ல மனிதனாக மற்ற ஜாதிகள் மேலேயும் அன்பு செலுத்துறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த படத்துல வந்து ஒரு ஜாதி மட்டும் பெருமையா பேசல, அந்த இன்னொரு அந்த அடக்கிற ஜாதியில இருந்து இருக்கிற ஒரு தலைவனும் வந்து இந்த இவன் ஜாதியை கூட கேட்காம இவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதால அவன் வந்து ஆதரவு எல்லாம் கொடுக்குறாருங்கிறதையும் அதை பேலன்ஸ் பண்றாரு. அது அதே மாதிரி இவங்களுமே வந்து அமைதியை தான் விரும்புறாங்க, தலித்துகளுமே, அப்படிங்கிறதையும் சில ஈவெண்ட்ஸ் மூலமா அவர் பேலன்ஸ் பண்ணி தான் சொல்றாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக என்னன்னாலும் படத்தினுடைய வந்து நடிப்பு, மற்ற டெக்னாலஜி, அது சம்பந்தமா நான் பேச விரும்பல, ஏன்னா நிறைய காணொலிகள் அதை பத்தி வந்துருச்சு. அதுல சொல்லப்படுகிற முக்கியமான கருத்தியல் வந்து இதுதான். அதாவது சாதி மோதல்கள் நடந்தாலும், சாதிய முரண்பாடுகள் ஒரு சமூகத்துல இருந்தாலும் முன்னேறணும்னு நினைச்சா அந்த முரண்பாடுகளிலிருந்தே நீச்சல் போட்டு ஒரு துறையில, அது வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல எந்த துறையா இருந்தாலும், இதுல ஸ்போர்ட்ஸ், அதுல வந்து ஒரு தான் நினைச்சதை அச்சீவ் பண்ணி நேஷனல் லெவல்ல மேக்சிமம் அவார்டு வாங்கலாங்கிறத மிக தெளிவா மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஆக இதுல சாதி அரசியலும் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல அரசியலும் இருக்கு, அதே மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன்ங்கிற அரசியலும் இருக்கு. எல்லாமே கலந்துதான் இந்த படங்கிறத நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம். இன்னொரு அமர்வுல வேற விடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.